உங்கள்கிட்ட நீங்க போட்டு பழசான துணி தூர போடுற கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை தூர போட்டுறாதீங்க. என்கிட்ட கொடுங்க, நான் இவங்கள்ட்ட கொடுப்பேன். நம்மளுக்கு குப்பையா தெரியிற துணி இவங்களுக்கு பொக்கிஷமா தெரியும். அந்த பொக்கிஷம் மூலமா உங்களுக்கு நிறைய புண்ணியம் வந்து சேரும். இன்னைக்கு வந்து நாசரேத்துல இருக்கிற குட் சமரியன் மனநல காப்பகத்துக்கு வந்திருக்கோம். அவங்க வீட்டுல துணி பழைய துணியை தூர போடுறாங்க. அந்த துணி இங்க நிறைய பேருக்கு பொக்கிஷமா இருக்கும். நிறைய பேருக்கு துணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னொன்னு உங்களுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை பத்தி தெரியும். அவங்க வந்து கீழே உருண்டு பரவுவாங்க. சில பேர் ட்ரெஸ்லயே யூரின் மோஷன் போயிடுவாங்க. ஸோ அடிக்கடி ட்ரெஸ் மாற்ற வேண்டிய நிலைமை இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உங்களோட பழைய துணி ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிழிஞ்சிருக்கு இல்ல ஏதாச்சும் டேமேஜ் இருக்கு இல்ல நான் வந்து அதை எனக்கு சின்னதாயிடுச்சு அப்படின்னு நம்ம நிறைய துணியை வேஸ்ட் பண்ணிருக்கோம். நானே நிறைய துணியை வேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி பழைய துணி இருந்துச்சுன்னா நீங்க எங்க இருந்தாலும் சரி கொரியர் ஆப்ஷனும் இருக்கு உங்கள்ட்ட. உங்களோட பழைய துணியை கொடுத்து உதவுங்க, அது போதும். முதல்ல இன்னொரு விஷயம் நான் இதுல சொல்லி ஆகணும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய டெஸ்ட்டுக்கு நான் பண்ணியிருக்கேன். இவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்க கொடுக்குற பணம் எந்த விதத்துலயும் வீணா போகாது. இதுல எதுக்காக சொல்றேன்னா, நம்ம பர்த்டேக்கு நம்ம ஒரு ட்ரஸ்ட்டுக்கு பண்ணணும்னு நினைச்சோம்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கண் முன்னாடி வந்து போனது அங்க வந்து ஸ்ட்ரென்த் நிறையவே, நம்ம எப்படி அதுக்கு அதை மேனேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். உங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க இங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி தந்துருவாங்க. இவங்க 3 பேருமே பிரதர்ஸ். இவங்க ஃபேமிலியா சேர்ந்து பண்றாங்க. அதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் இது வீடியோக்காக சொல்றேன், சீரியஸா சொல்றேன். நீங்க எனக்கு ஒரு ரோல் மாடல். எப்படி இவங்க வந்து உயரத்துல வளர்ந்துருக்காங்களோ அதே மாதிரி மனசளவுலயும் 3 பேரும் ரொம்ப உயர்ந்தவங்க. இவங்க ஃபேமிலி எனக்கு ஒரு ரோல் மாடல். எங்க ஃபேமிலியும் ஒரு நாள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி நாங்க நிற்போம். இவங்க மாதிரி நிறைய பேருக்கு ஏதாவது செய்வோம் உங்களால முடிஞ்சதை. வீடியோ மூலமா ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன். அதாவது உங்களுக்கு அளவுக்கு மீறி உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை நீங்க கொடுத்தா போதும். அது பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, துணியா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ரொம்ப டிரான்ஸ்பரண்ட். நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே வெளியே வந்து கொடுக்கலாம். சில இடத்துல வீடியோ எடுத்து அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து வீடியோ எடுத்து இது 4 பேருக்கு தெரிஞ்சு அது மூலமா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணா கூட எங்களுக்கு அது ஹெல்ப் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெடிசினும் உங்களுக்கு தெரியும். மனநல காப்பகம்னா உங்களுக்கு எவ்வளவு மெடிசின் தேவைப்படும் அப்படின்னு. அதுக்காகவும் உங்களால என்ன ஹெல்ப் முடிஞ்சாலும் நீங்க பண்ணலாம். ஃபங்க்ஷன்ஸ்லாம் இப்போ வருது. அவங்களுக்கு பொங்கலா இருக்கட்டும், இதுக்கு அடுத்தடுத்து என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் இவங்க இந்த பட்டாசு வெடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல புது துணி போடுறதா இருக்கட்டும், அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காத விஷயம், ரொம்ப அரிதான விஷயம். அந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா இவங்க ஆயுசுக்கும் உங்களை மறக்க மாட்டாங்க. 4 மாசத்துக்கு மேல இருக்கும். ஆனா இப்பவும் என்னை ஞாபகம் வச்சிருக்காங்க. நாங்க வந்த உடனே ஏதாச்சும் நாங்க அவங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்றதுக்காக மூஞ்சி பார்த்தோம்னா அவங்களுக்கு உள்ள ஒரு சிரிப்பு வருது. மற்ற எங்க போனாலும் நமக்கு ஒரு அன்பு கொடுக்குறாங்கன்னா அது எதிர்பார்ப்போட தான் இருக்கும். இவங்கள்ட்ட மட்டும் தான் கள்ளங்கபடம் இல்லாத அன்பு கிடைக்கும். உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க. வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்மளை தாண்டி ஏதாச்சும் இந்த துணி உற்பத்தி பண்ணுவாங்கல்ல, பனியன் கம்பெனிஸ், இந்த மாதிரி அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா அவங்க டேமேஜ் பீஸ் நிறைய துணியை தூர போடுவாங்க. அவங்க யார் கண்ணிலையாவது இது பட்டுச்சுன்னா மேபி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.